நேற்று ஈவினிங் நம்ம தோட்டத்து பக்கம் தான் போனோம். பார்த்தா பெரிய அதிசயம், வெள்ளரி பிஞ்சு காய் காய்ச்சிருச்சு. ஆனால் உள்ளக்க கிடந்திருக்கு ஒன்றுமே தெரியல. மொத்தம் 2 காய் பிடுங்கினா, 2யும் அங்கேயே ஊர்னி பக்கத்துலேயே உட்காந்து தின்னு முடிச்சுட்டு தான் வீட்டுக்கு கிளம்புனா. அடுத்த நாள் காலையில் எப்பவும் போல் அப்பாவும் அண்ணனும் வேலைக்கு கிளம்பிட்டாங்க. காலையில் போகையில் எப்போவுமே மோர் கலக்கி 2 பாட்டில் 3 பாட்டில் கொடுத்துடுவோம். இன்றைக்கி மோர் கலக்கின நேரமோ என்னமோ தெரியல, மோர் எதுவுமே காலியாகலை, எல்லாம் அப்படியே இருந்துச்சு. அதோட போயிட்டு அப்பா வந்தாங்களா, வந்ததோட தம்பி இளநி வேணும்னு கத்திக்கிட்டே கிடந்தேன். அவனுக்கு ஒரு இளநியை வெட்டி கொடுத்துட்டு அப்படியே நம்ம காய்கறியெல்லாம் நறுக்க ஆரம்பிச்சாச்சு. காய்கறி நறுக்கிறது மட்டும்தான் நம்ம குழம்பு எப்போவுமே எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். எல்லாமே அப்பா தான் பண்ணாங்க. நான் காய்கறி நறுக்கி கருவாடு நறுக்கி அப்படியே அப்பாட்ட கொடுத்துட்டு அப்பா குழம்பு வச்சுட்டு அவங்க டியூட்டிக்கு கிளம்பிட்டாங்க. அதோட நாங்கள் ஒரு டியூட்டிக்கு கிளம்பி போனோம். என்னன்னு தெரியுமா, இன்னைக்கு பௌர்ணமி. அதனால் எங்கள் பக்கத்தூரில் கருப்பங்கோயிலில் வந்து எப்போவுமே அன்னதானம் போடுவாங்க. அங்கே தான் போனோம். போயிட்டு திரும்பி வரையில சரியான வெயில். எங்கிட்டோ அங்கிட்டு இங்கிட்டு அலைஞ்சு திரிஞ்சு வீட்டுக்கு வந்தாச்சு. வந்ததோட பார்த்தீங்கன்னா சரியான வேர்வை. சரி கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்படியே நம்மளும் ஒரு குட்டி தூக்கம் போடலாம் தான் பார்த்தேன். வேலை கிடக்கு, என்ன பண்ணுறது, வேலையை பார்ப்போமா தூங்குவோமா, நம்மளுக்கு தூக்கம் தான்பா ஃபஸ்ட்டு.